ரீசெண்டாக சிக்மா மூவிலேருந்து அந்த சாங்ஸில் உள்ள ஹிடன் டீல்ஸ் ஃபுல்லாக கண்டுபிடிச்சி பார்ட் 3 வீடியோ வரைக்கும் போட்டிருப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பார்ட் 4 வீடியோ. வழக்கம் போல தான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட உள்ள பெல்லைக்கான ஆன் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம லாஸ்ட் பார்ட்டில் ஜூலியஸை பற்றி பார்த்துருப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அகஸ்டஸை பற்றி பார்க்க போகிறோம். இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜூலியஸோட தத்தெடுக்கப்பட்ட பையன் தான் அகஸ்டஸ். இவரோட ஒரிஜினல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவன். ஆக்டிவனோட அப்பா ஜூலியஸ் இறக்கும் போது கரெக்டாக இவருக்கு வந்து 18 வயசு. அப்போது எல்லா அரசர்களும் அதாவது எல்லா அரசியல்வாதிகளும் எல்லாருமே பேசிக்கிட்டாங்க, இவர் வந்து என்ன பண்ண போறாரு, வந்து இவனால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு அப்பதான் தெரியல இவன் தான் வந்து இந்த எம்பையரை உருவாக்க போறான்னு. அரசியல்ல ஒரு தலை சிறந்த தலைவரா இருந்தவர் இவர் அரசியலுக்குள்ள வரும்போது ஒரு 3 பேர்த்துக்குள்ளதான் போட்டியே நடந்துச்சு. மார்க் ஆண்டனி, ஆக்டிவன், லாபிடஸ். இதுல வந்து லாபிடஸ் வந்து கணக்கில் எடுக்காதீங்க. மார்க் ஆண்டனிக்கும் நம்ம அகஸ்டஸ் கேசியருக்கும் தான் வந்து சண்டே நடந்துச்சு. இதுல வந்து கிளியோபெட்ராவும் மார்க் ஆண்டனி சேர்ந்து அகஸ்டஸை எப்படியாச்சும் வீழ்த்திடணும், எப்படியாச்சும் அவனை ஜெயிச்சிடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அது வந்து சுத்தமா முடியல. BC 31st செஞ்சுரியில் நடந்த வார்ல வந்து பாத்தீங்கன்னா அகஸ்டஸ் தான் ஜெயிச்சாரு, மார்க் ஆண்டனியை வீழ்த்திட்டாரு. ஸோ இதுல இருந்து தான் எம்பையரை உருவாக்க ஆரம்பிச்சாரு. ஆல்ரெடி நேத்து போட்ட வீடியோல எம்பையர்னா என்ன, ரிபப்ளிக்னா என்னன்னு சொல்லியிருப்பேன். அகஸ்டஸ் தான் ரிபப்ளிக்கை ஒழிச்சு கட்டிட்டு எம்பையருங்கிற ஒரு ரோமன் எம்பையரை உருவாக்க ஆரம்பிச்சாரு. அதாவது மன்னர் ஆட்சிங்கிறது இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகவே ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுல இருந்து அகஸ்டஸ் யாருனாலையும் வீழ்த்தவே முடியல. அகஸ்டஸ் தான் ரோமன் எம்பையரை கட்டி ஆழ்ந்துகிட்டு இருந்தாரு, மிகப்பெரிய ஒரு மன்னரா இருந்தாரு. சரி ப்ரோ, இதுக்கும் சிக்மா மூவில வர ஸ்டாச்சுக்கும் என்ன ப்ரோ சம்மதம்னு கேட்டீங்கன்னா, அதாவது இவர் கையில் எம்பையர் அதாவது அரசாண்மை இருக்குங்கிறது தான் இதை வந்து சிம்பாலிக்கா அதில் ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஸோ இதை வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து சொல்றேன். ஸோ இதை பத்தி நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.